சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். நடப்பு அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ரொம்ப முக்கியமா இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மோதல் பெரிய உச்சத்துக்கே போயிடுச்சு போலதான் தெரியுது. ஒட்டாது போல தெரிகிறது சில சமிக்கைகள் பார்க்கும்போது. சில புகைப்படங்கள், போஸ்டர்கள் வர்ற இடத்துல கூட திரு ராமதாஸ் அவர்களுடைய படத்தை தவிர்த்து விட்டு அன்புமணி தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது. அதே போல அன்புமணியே அதை அபிஷியலாவே சில இடங்கள்ல வெளிப்படுத்துறாரு. பல இடங்கள்ல திரு வடிவேல் ராவணனை விமர்சனம் செய்திருந்தார் ஐயா ராமதாஸ் அவர்கள். கிட்டத்தட்ட 35 வருஷம் வடிவேல் ராவணன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்துட்டு வராரு. ஐயா தான் அவருடைய நிழல். ஆனால் அவரே ஐயாவுக்கு பதில் கொடுக்கும்போது ஐயா பேரை பயன்படுத்தாமே சொல்றாரு. ஐயாவுக்கு நான் இந்த பதில சொல்றேன்னு கூட சொல்லாம பொதுவா சொல்றாரு, நான் ரோட்டுகளில் தாங்க டீ குடிக்கிறேன், நான் எங்கேயும் போலைங்க, நான் பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் போக வேண்டிய ஆள் இல்லைங்கன்னு ஐயாவுக்கு நான் சொல்றேன்னு கூட சொல்லலை. அப்ப ரொம்ப பெரிய மோதலா இருக்கு போல தெரியுது. என்ன நடக்குது சார்? அவ்வளவுதான், இது ஒட்டாதா இனி? இது ஒரு குடும்ப சண்டையை கட்சி சண்டையாக்கி, கட்சி சண்டையை தெரு சண்டையாக்குன மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. இது ஒரு அப்பா பையனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்களுக்கு உள்ளார பெரிய ஒரு அரசியல் கருத்து மோதலா தெரியல. ஆரம்பிக்கும் போது இது பெரிய அரசியல் கருத்து மோதலா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா இப்ப பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய தனிப்பட்ட விமர்சனங்கள் தான் நிறைய வருது. அம்மாவை மதிக்கல, அம்மாவை தூக்கி பாட்டில தூக்கி அடிச்சிட்டாங்கிறது, என் காலை பிடிச்சிட்டு இருந்தாங்கிறாரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி அன்புமணி மேல இருந்த பாசமெல்லாம் போயிருச்சு, தூக்கம் மாத்திரை போட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குது, அவர் முகத்தை பார்த்தாவே ரத்த கொதிப்பு வருது, ஆனாலும் நினைக்காம இருக்க முடியல, இது பாசத்தினால இல்லை, நினைக்காம இருக்க முடியுங்கிறது பாசத்தினால இல்லை, பிரச்சனைனால. அந்த அளவுக்கு நான் 35 வயசுலேயே ஒரு மத்திய அமைச்சராக்குனேன், 2 வருஷத்துல என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொன்னா. அப்படி அதுக்கப்புறமும் இந்த ஆட்சியை, இந்த மந்திரி பதவியை எப்படி செய்யறது பண்ணுறதுங்கிறதுக்கப்புறம் நான் அறிவுரை கொடுத்து தான் பண்ணினேன். நான் என்னுடைய குடும்பத்திலிருந்து எந்த விதமான நபர்களையும் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் அன்புமணி தான். அவரை அமைச்சராக்குனனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது நடுவில் கூட இப்போ சொல்லியிருந்தாரு, ஆட்டம் வெற்றி தோல்வி இல்லாமல் ட்ரால முடிஞ்சிருக்கு அப்படின்னாரு. அவருக்கும் வெற்றி இல்லை, எனக்கும் வெற்றி இல்லைங்கிறத தான் ட்ரா முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே குலசாமிங்கிறாங்க, சொல்லிக்கிட்டே முன்னாடியும் பின்னாடியும் கத்தியில் குத்துறாங்க. இது ஆரம்பத்திலே இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கூட இந்த ஒரு 2 நாளைக்கு இப்போ இந்த நடைபயணத்துக்கு அழைப்பதில் இப்போ அன்புமணி கொடுத்ததுல கூட ராமதாஸ் அவர்கள் படம்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அன்புமணியோ அன்புமணியில் கூட சப்போர்ட்டர்ஸ் யாருமே ராமதாஸ் அவர்களை விமர்சிக்கல, விட்டு கொடுக்கவும் இல்லை ஒரு இடத்துல கூட. இப்ப இல்ல, இதுக்கு மேல இவரை தூக்கி சுமக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு மேல இவருக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு புகழ் பாட முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா என்ன இவங்க? காரணம் என்னன்னா, ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2026 வரைக்கும் நான் தலைவரா இருப்பேன், ஆமா, அதுக்கப்புறம் தலைவர் பதவியை அன்புமணிக்கு கொடுத்துடலான்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அதை கட்சிக்காரங்களே 99% ஏத்துக்கலங்கிறார். அது எந்த அடிப்படையில சொல்றாருன்னு தெரியல. கட்சிக்காரங்களே 99% எடுத்துக்கல. ஆனா இப்ப நான் சொல்றேன், இனிமேல் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவருங்கிறார். இந்த இடத்துல தான் சிக்கல் வருது. அப்ப என்னன்னா, நான் சாவர வரைக்கும் உன்னை உள்ளார கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிறார். நான் செயல் தலைவர் நியமிச்சிட்டேன்ல, நான் ஐயா சொல்ற மாதிரி நான் செயல் தலைவராக இருக்கிறேன், அவ்வளோ ஏன் நான் ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்தா கூட நான் ஐயா சொல்றதை ஏத்து கட்சி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ல, ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அவர் கேட்கிறார். அப்ப எப்ப அவர் நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், எனக்கு உயிர் போற வரைக்கும் உனக்கு பதவி இல்லை, என்னால உன்னை தலைவராக்க முடியாதுன்னு சொன்னனால இவங்க இந்த அழைப்புதல் எல்லாம் ராமதாஸ் படத்தை எடுக்கிறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனாலும் எந்த இடத்துலயும் அவங்க ராமதாஸ் அவர்களை விமர்சிக்க கூடாது, விமர்சிக்கவும் மாட்டாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் கடந்துட்டு போயிடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றதுல ஒரு பேருண்மை என்னன்னா, அந்த கட்சியை கட்டமைச்சு அவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சற்று ஏறக்குறைய ஒரு 5% வாக்கு, 5 தொடுல, ஆனா அந்த ஒரு 3க்கும் 5க்கும் உள்ளார ஊசலாடிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு கட்சியை வளர்த்தின ஒரு பெருமை ராமதாஸ் அவர்களை தான் சாரும்.
ஒரு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு லக்கி சாம்னு பேரு. பாட்டாளி மக்கள் எந்த கூட்டணிக்கு போதும் அந்த கூட்டணி ஜெயிக்கும். திமுக இருந்தாங்கன்னா திமுக ஜெயிக்கும், அண்ணா திமுக இருந்தா அண்ணா திமுக ஜெயிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு எலக்டோரல் விக்டரிய வந்து டிசைட் பண்ற பார்ட்டியா பவர்ஃபுல்லா இருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி இருந்தது வந்து விவேக் தான் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டம் பாருங்கிற மாதிரி. எப்படி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இப்படி வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனை. இல்ல காம்ப்ரமைஸ்க்கு நிறைய விஷயங்கள் மூவ் ஆச்சு. நடுவுல நிறைய பேர் போனாங்க. அதுவும் வலதுசாரி சித்தாந்தம் உடையவர்கள்லாம் சிலர் போயிட்டு வந்தாங்க. அண்ணன் சைதை துரைசாமி போன்றவர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்பவுமே முடியலையா இது? இன்னைக்கு வரைக்கும் முடியல. அவர் அதனாலதான் சொல்றாரு அட்வான்டேஜ்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தவர் இப்ப டிரால இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அவருக்கும் வெற்றி இல்லை, எனக்கு வெற்றி இல்லை, டிரால இருக்கும் அப்படிங்கிற சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஆரம்பிக்கும் போது பிரச்சனை என்ன ஆரம்பிச்சதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ்க்கு அதிமுக கூட போகணும்னு ஆசை, அன்புமணிக்கு பாரதிய ஜனதா கூட போகணும்னு ஆசைன்னு தான் இதுல எல்லாத்துக்கிட்டையும் பேசப்பட்டது. இன்னைக்கு நீங்க எந்த ரூட் எடுத்தீங்கனாலும் அது எங்க போய் சேருது? அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. சோ அப்பா கூட்டிட்டு போனாருனாலும் அங்க அந்த கூட்டத்துக்கு தான் கூட்டிட்டு போறாரு, பையன் கூட்டிட்டு போனாலும் அந்த கூட்டத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப இதுல என்ன உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது இந்த 2026 தேர்தல்ல? சோ இப்ப பிரச்சனை என்னவோ பிஜேபியா ஏடிஎம்கே அலைன்ஸா அப்படின்றது இல்ல, பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும். அதனாலதான் சொன்னேன், இது கட்சி பிரச்சனை மாதிரி தெரியல, குடும்ப பிரச்சனையை வந்து கட்சி பிரச்சனையாக்கி இன்னைக்கு தெரு பிரச்சனையா மாத்திட்டாங்க, வீதி சண்டை அளவுக்கு வந்துருச்சு. நான் கேட்கறது, இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் நான் தான் கூட்டணியை பண்ணுவேன் என்னன்னா ஓகே ரைட்டு, இன்னைக்கு பாரதிய ஜனதா அதிமுகவை விட உங்களுக்கு வேற என்ன சாய்ஸ் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. தனியா நிக்க போறீங்களா இல்ல திமுக கூட போறீங்களா? அன்னைக்கே சொல்லிட்டாங்க அவங்க எங்க கதவெல்லாம் சாத்தி இருக்கு, யார் வந்தாலும் ஏத்துக்க முடியாதுன்ட்டாங்க. அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கட்சி மாநாட்டுக்கு கூட இவங்களை கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கூட்டணி வந்தா அவங்க அதுல இருப்பாங்களா? அப்ப அவங்கள வச்சுக்கிட்டா கூட, ஒரு கட்சி போனா ஒரு கட்சி வருங்கிறது கணக்கு வச்சுக்கிட்டா கூட, இன்னைக்கு திமுக வந்து அவங்களுடைய அந்த பெரும்பான்மையான அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கி அறுவடை பண்றதுக்கும் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி அறுவடை பண்றதுக்கும் பெரிய காரணமா இருக்கிறது திருமாவளவன் அவர்கள். அப்ப இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே போயிட்டா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார வந்துருங்கிற ஈக்குவேஷன் உங்களுக்கு ஒத்து வராது. சரி, அப்போ திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை விட்டு கொடுப்பாங்களாங்கிறதும் பெரிய கேள்விக்குறி. இன்னொன்னு, அது குறைந்த சீட்டு ஜாஸ்தி கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அங்க சீட்டு வந்து அவங்களுக்கு 6 கூட கொடுத்து சும்மா இருந்துப்பாங்க. கடைசியில பிஜேபினா அவங்க வந்து உடனே பயந்துப்பாங்க. எப்படி சார்? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ போன தடவை வந்து என்னாச்சு, அவங்க எவ்வளவோ வந்து அவர் அந்த சட்டசபை தேர்தலில் எங்களுக்கு சீட்டு கூடுதலா கேட்டாங்க, வெளியே வந்து பல மணக்குமர்கள் எல்லாம் கொட்டினாரு. 2024 தேர்தல் வந்து அட்லீஸ்ட் நீங்க 2 கூட கொடுங்க, அதுல 1 பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதையும் கொடுக்கல, நாங்க கொடுக்கறது தான் நிக்கணுங்கும் போது இந்த முறை வாங்கிடுவோம். இந்த தடவை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து சிபிஎம் சண்முகமும் குரல் எழுப்பிட்டு இருக்காரு, இவர் அதுக்கு முன்னாடியே குரல் எழுப்பிட்டாரு திருமாவளவன் அவர்கள். அப்ப ஏன்னா இன்னைக்கு வடக்கு மாவட்டங்கள்ல வந்து அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. இன்னைக்கு வந்து அவங்க நிக்கக்கூடிய தொகுதி கம்மிங்கிறனால வாக்கு வங்கி வந்து 1% கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் அவங்க கேட்கறாங்க, எங்களுடைய பெருவாரியான தொகுதியில நிக்க வச்சீங்கன்னா தானே எங்களுக்கு வாக்கு வங்கி வரும். அப்ப எங்க வாக்க பூரா திமுக அறுவடை பண்ணுது, திமுகவுடைய வாக்க வந்து நாங்க அறுவடை பண்ண முடியல, ஆனாலும் எங்களை சின்ன கட்சியாவே நீங்க பாக்குறீங்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரொம்ப நாள் குற்றச்சாட்டு. அப்ப இந்த 2026 வந்து இன்னைக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சியும் வளர்றதுக்கு ஒரு அபரிமிதமான வாய்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியும் தனியா நின்று இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய அளவுல யாருக்குமே திராணி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது, இந்த சூழ்நிலையும் வந்து கூட்டணியில் இருக்கிறவங்க அதிகமா சீட்டு திமுக இருந்து கேட்டு வாங்கலன்னா அவங்களால ஜென்மத்துக்கு வாங்க முடியாது. அந்த சூழ்நிலை அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வரட்டும், திருமாவளவன் வெளியே போகட்டும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி விட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த பாரதிய ஜனதாவை பூச்சாண்டி காமிச்சு வாங்கின வாக்கு பெரிய சேதாரம் ஆயிடும். சோ அதனால அவருக்கு திமுக போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. கடந்த பேட்டிலையும் சொன்னீங்க பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்ட்டு. அவங்க பெருசா அப்படி ஒன்றும் இல்லையே. இப்ப எதிரி என்னவோ எடப்பாடி பழனிசாமின்னு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாங்க. அதுதான் இப்ப நேரடி அட்டாக் இங்கதான் நடக்குது அதிகமா. அப்படிதான் இன்னைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, எடப்பாடியாருடைய ஆளுமையை வந்து சிறுமைப்படுத்தி காமிக்கணுங்கிறது தான் திமுக குறிக்கோளா இருக்கு. ஓகே, அவரை வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவரான இந்த தேர்தல் ரிசல்ட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது எடப்பாடியார் அவர்கள் போன தடவை தோத்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய தோல்வி கிடையாது. 2021 அவ்வளோ 10 வருஷம் ஆன்டி இன்கம், நம்ம போன நேர்காணல கூட பேசியிருந்தோம். அந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமா 66 சீட்டு ஜெயிக்கிறாங்க. திமுக ஜெயிச்ச 44 சீட்ல 43 சீட்டு வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாங்க. பெரிய ஸ்வீப்பா இல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அந்த இடத்துலயே வந்து எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த ஃபைட்டு 10 வருஷம் ஆன்டின்கன்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஃபைட் கொடுத்து தான் அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. 66 சீட்டு தனிப்பட்ட கட்சியா ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு
அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ம். இத வந்து அவங்க ஒத்துக்கிறதுக்கு திமுக தயாரா இல்லை. ஓகே. அதனால அவங்க என்ன பண்றாங்க, சூழ்நிலை வரும்போது பூராமே ம். எடப்பாடியார் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை கண்டிதான் வந்து நடக்கிறாங்க. ம். பாருங்க கூட்டணி கூட பாருங்க, அவங்க வந்து சொல்லிதான் அனௌன்ஸ் பண்றாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க, அது இதுங்கிறதெல்லாம் இவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை எப்பயுமே வைக்கிற மாதிரி இது ஒரு பொய் பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. ம். ஏன்னா இன்னைக்கு அவர் சரண்டர் ஆன மாதிரி தெரியல நமக்கு. ம். ஏன்னா போன தடவை அவங்க இங்க வரும்போதே சார் இப்ப கூட்டணி ஆச்சுன்னு பேசிட்டே இருக்காங்கல்ல. ஆமா, அமித்ஷா வரும்போதெல்லாம் பேசிட்டு போறாரு. அது பெரிய விவாதம். அதுக்கு வெளிப்படையா பதில் சொல்லலையேன்ற ஒரு கேள்வியை திமுக வைக்குது இல்ல லாஜிக்கா? எடப்பாடி அவர்கள் தெளிவாவே சொன்னாரு. 2026 தேர்தலுக்கு உண்டான கூட்டணி வந்து அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல கேக்குறாங்க எடப்பாடியார் அவர்களை, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்களே, நீங்க புதுசா கிளப்பாதீங்க, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்லை அப்படின்றாரு. அந்த பேட்டியில நம்மளும் நேரடியா பார்த்தோம். அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்க எம்எல்ஏக்கள் மந்திரி சபையில உட்காருவாங்களான்னு. இதுதான் பேரு அதிகாரத்திலும் பங்கு. அதை கேட்கும் போது கேட்டகரிக்கலா ஆன்சர் பண்றாரு அமித்ஷா. இது எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பேச முடியும், இது கிடையாது. இன்னைக்கு தேர்தலில் நாங்க என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடியார் தான், அதிமுகவுடைய தலைமையில தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். அப்படிங்கும் போதே அதிமுகவுடைய எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னைக்கு தேதியில கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறதெல்லாம் எதுவுமே பேசப்படலாங்க. அப்ப ஆனா இவங்க வந்து ஒரு பயத்தை கிளப்பி விடுறது, ஏதாவது ஒரு வகையில நீங்க ஆப்போனண்ட்டை வீக் பண்றதுதான ஒரு எதிர்க்கட்சியினுடைய செயலா இருக்கும். திமுக இதை வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன்னா அது அவங்க மேல தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம. அவங்க வந்து ஆமா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து பெரிய ஆளுமை, அவர் வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கன்சிக்கு அப்புறம் கூட ஜெயலலிதா இல்லாதப்ப கூட இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல 66 சீட்டு ஜெயிச்சு வந்து இவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காரு, அதை நம்ம ஒத்துக்கணும்னு திமுக சொல்லணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? திமுகவுடைய எதிர்ப்பு ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, எப்பெல்லாம் வந்து அதிமுகவை பலகீனப்படுத்தணுமோ பலகீனப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பொதுமக்கள் அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப அந்த நம்பர் எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்குல்ல. இன்னைக்கு 11 மணிக்கு கூட்டணி ஆரம்பிக்கிறோம். நாங்க எடப்பாடியார் எப்ப வந்தாரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி? 4:30 மணிக்கு வந்தாரு. அப்படி இவங்க சொல்ற மாதிரி அமித்ஷாக்கு பயந்துட்டாரு, அமித்ஷாருக்கு வந்து அடிமையா இருக்காருங்கிற மாதிரி இருந்தா அவரையும் அவ்வளவு நேரம் கழிச்சு வரணும். அப்ப எடப்பாடியாரனுடைய வருகைக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து எடப்பாடியாரை வந்து அவங்க பயப்படுத்திட்டாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பொய்யா இவங்க சொல்றாங்கிறதான நம்மளால பார்க்க முடியும். சரி. சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு அதிமுகவுடைய அந்த பலத்தை வந்து இவங்க குறைச்சு மதிப்பிடுறாங்களா, இல்ல தெரிஞ்சே வந்து குறைச்சு மதிப்பிடுற மாதிரி பேசுறாங்களா? அப்ப எந்த இடத்துலயும் வந்து இவங்க ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பணிஞ்சு போற மாதிரி எல்லாம் இல்ல. அதனாலதான் அவரு நம்மளுடைய அமித்ஷா அவர் வந்து என்ன சொல்றாரு, மத்திய அமைச்சர் உள்ளார் இங்க வரும்போதே நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அப்பனாவே என்ன அர்த்தம், இது வந்து தேர்தல் கூட்டணி. எடப்பாடியும் சொல்றாரு இது கொள்கை கூட்டணி கிடையாது, இது தேர்தல் கூட்டணி தான். இப்ப திமுக இருக்கிறது மட்டும் என்ன கொள்கை கூட்டணியா? கொள்கை கூட்டணி தான். என்ன கொள்கை? இன்னைக்கு சிபிஎம் வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மதவாதம் இந்த நாட்டை பிடிக்க கூடாது, சனாதனம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு நிக்கிறோன்றாங்க. சரி, இன்னைக்கு வஃபுக்கு வந்து அதிமுக ஆதரவா ஓட்டு போட்டாங்களா, எதிர்த்து ஓட்டு போட்டாங்களா? எதிர்த்து தான் ஓட்டு போடுறாங்க. ஆமா. அப்ப அவங்க வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவு இல்லாத மாதிரி பேசுறாங்க. பழையெல்லாம் சொல்றாங்களா, பழைய வரலாறு சிஏஏ நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பல அந்த வரலாறு. இப்ப சிஏஏன்னு எடுத்தீங்கன்னா சிஏஏவே என்னன்னா குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம், யாருக்கும் குடியுரிமை எடுக்கக்கூடிய சட்டம் இல்ல. அப்ப அதைத்தான் வந்து திமுக வந்து அந்த இடத்துலயும் வந்து ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை உண்டு பண்ணாங்க. ஆனா அது எஃபெக்டிவா இருந்துச்சு. திமுக ஓட்ட போட்டாங்களே சார் முஸ்லிம்கள். அதைத்தான் சொல்ல வரேன். டிஎம்கே வந்து இன்னைக்கு நேரேட்டிவ் செட் பண்றதுல அவங்க கிங்கு. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு பொய்ய வந்து திருப்பி பல முறை சொன்னா அது உண்மையாயிருங்கிறதுல வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. அது அறுவடையும் பண்றாங்க. பொய்யிலே அறுவடை செய்யறாங்கன்றீங்களா? சிஏஏவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க சொன்னது, அதாவது நம்ம வந்து டெல்லியில போராட்டம் உட்கார்ந்து டிசம்பர்ல உட்காராங்க. அங்க போராட்டம் கழிச்சதுக்கு அப்புறம் 60 நாள் கழிச்சு தான் சென்னையில போராட்டம் உட்கார்றாங்க. அந்த 60 நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற கேள்வி நம்பர் 1. அடுத்தது, அப்ப அந்த இடத்துல போராட்டத்தில் இருக்கும்போது பூராமே உங்களை மாதிரி மீடியா நண்பர்கள் பூரா அங்க போய் கேள்வி கேட்கறாங்க. அந்த போராட்டத்துக்கு அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, முஸ்லீம்களுக்கு ஆபத்து, எங்களை எல்லாம் வந்து நாடு கடத்த போறாங்க. இவங்க அதை நேரட்டிவ் செட் பண்ணதே அப்படிதான். இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் இனிமேல் இருக்க முடியாது, அவங்கள பூரா போய் கொட்டைகளை அடைக்க போறாங்க, அவங்கள பூரா நாடு கடத்த போறாங்க, எந்த முஸ்லீமும் இனிமேல் இந்தியாவில் வாழ முடியாது. எவ்வளவு ஒரு பதட்டத்தை கிளப்புனாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அண்ட்ரஸ்ட் இது. அப்ப நீங்க சிறுபான்மையினர் காவலர்னு சொல்றீங்க, இப்படிதான் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி பொய்ய கிளப்பணுமா? சிஏங்கிறது என்ன, குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிறது யாருக்கு குடியுரிமை கொடுக்கணுங்கிறத பத்தி தான் அந்த சட்டம். யாருடைய குடியுரிமையை எடுக்கணுங்கிறது அந்த சட்டமே இல்ல. அப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு காலம் கடந்து வந்துட்டோம் சிஏஏல இருந்து. இன்னைக்கு உங்களுக்கும் முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு இந்திய முஸ்லீம்களுக்கு எங்கேயாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை பறிபோயிருக்கா? இல்ல. அப்ப இது திமுக சொன்னது பொய்ன்னு சொல்லாம நம்ம வேற எப்படி சொல்றது? திமுக நம்ம என்ன பிடிக்காத கட்சியா, இல்ல வந்து அவங்க என்ன நமக்கு அங்காளி பங்காளி? அது ஒண்ணும் கிடையாது.
நமக்கு வந்து நீங்க ஒரு சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில நீங்க ஒரு பதட்டத்தை கிளப்பக்கூடாது. அப்ப நீங்க சிறுபான்மையினர் காவலருங்கும் போது நீங்க அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து ஆக்கத்தை நாங்க இருக்கன்னு தானே சொல்லணும். ஆனா நீங்க வந்து இல்லாத ஒண்ண வந்து இல்ல எல்லாத்தையும் உங்களை நாடு கடத்திடுவாங்க, இந்தியால முஸ்லிம்களே இருக்க முடியாதுன்னா இப்ப என்ன முஸ்லீம் இல்லையா நாட்டுல? ஒருத்த முஸ்லீமுக்கு இந்திய முஸ்லீம்களுக்கு யாராவது குடியுரிமை பாதிக்கப்பட்டதா? அப்ப இன்னைக்கு திமுக அன்னைக்கு பேசினது பூரா அப்பட்டமான பச்சை பொய்ங்கிறதுதான நிரூபணம் ஆயிருக்கு. அப்ப எந்த இடத்துல போய் இவங்க சொல்றது மட்டும் உண்மை? இன்னைக்கு அதிமுக வந்து சிறுபான்மையருக்கு எதிராக என்னத்தை செயல்பட்டுட்டாங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு நரேட்டிவ செட் பண்ணிட்டாங்க திமுகன்றீங்க, பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுறாங்கன்றீங்க. இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு மறுபடியும் அதிகாரத்துக்கு உட்கார வைக்கிறாங்க, எம்பிக்களா அனுப்புறாங்கல்ல. அது மாற்று கருத்து இல்ல. அதாவது 26 அதான் நடக்கும்னு அவங்க சொல்றாங்க. 234 நாங்க தான்றாரு. கரெக்ட். ஒருத்தர் பல நேரம் ஏமாத்தலாம், சிலரை பல நேரத்துல எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாத்த முடியாது. எங்கேயாவது ஒண்ணு மக்கள் வந்து கட்டாயம் விழிப்புணர்வு அடைவாங்க. ஏன்னா நீங்க அதுதான் வந்து நீங்க ஒரு உண்மையை அடிப்படையா வச்சு கட்டமைக்கிறதுக்கும் சில பொய்களை அடிப்படையா வச்சு கட்டமைக்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் அதுதான். நீங்க பொய்யை அடிப்படையா வச்சு நீங்க கட்டமைக்கும் போது அந்த பொய் உண்மை இல்ல, அது பொய்யன்னு தெரிஞ்சுனா அந்த பில்டிங் பூரா படபடன்னு விழுந்துரும். இல்ல அப்படி தெரியுதா இப்போ? கட்டாயமா இன்னைக்கு சிஐஏல இவங்களுடைய பதில் என்ன? என்ன பதில் இருக்கு? எந்த முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு குடியுரிமை சட்டம் அது வந்து குடியுரிமையை பறிச்சது? ஆனா அன்னைக்கு பேசினது பூரா எவ்வளவு பேச்சு. முஸ்லிம்கள் வந்து ஒரு அமைதியாவே இல்லாத முடியும். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லீம் வீட்லயும் இவங்க வந்து பதட்டத்தையும் பீதியெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் அமைதியா தானே இருக்காங்க. எந்த குடியுரிமை போச்சு? எந்த முஸ்லீமுக்கு போச்சு? ஒரு ஆள் அவங்களை ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கூட வேண்டாம், அட்லீஸ்ட் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்து இவர் பாருங்க, இந்த ஒரு முஸ்லீம், இவர் வந்து இந்தியாவுடைய குடிமகனா இருந்தாரு, சிஏஏ வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு குடியுரிமை போயிடுச்சுன்னு ஒத்த ஆளை காமிக்க சொல்லுங்க. இல்ல உங்க தாத்தா எங்க இருந்து வந்தாரு, அப்பா எங்க இருந்து வந்தாரு, இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல. இல்லைங்க, அது குடியுரிமை சட்டம் என்னன்னா இன்னைக்கு தேதியில நீங்க வந்து அந்த குடியுரிமை நீங்க இந்திய குடிமகன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இந்த குடியுரிமை சட்டமே என்ன சொல்லுச்சு? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்ல அந்த நாட்டுல மத சிறுபான்மையினர், அதுல ஒரு 6 மதங்கள், ஏன் வந்து அதை முஸ்லீமை சேர்த்துல அவங்க? ஏன்னா அந்த 3 நாட்டிலையும் முஸ்லீம்கள் தான் ஸ்டேட் ரிலிஜன், அந்த நாட்டினுடைய ரிலிஜன், அந்த மதத்தின் அடிப்படையில் தான் ஆட்சியே நடக்குது. அப்ப இது வந்து அந்த மைனாரிட்டி ரிலிஜியனை பெர்க்யூட் பண்ணவங்க அந்த ஆட்கள் யாரு? அவங்களுக்கு தான் வந்து இந்த குடியுரிமை இந்தியாவில் புகுந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம் இது. யாருக்கும் குடியுரிமையை எடுக்கக்கூடிய சட்டம் இல்லை இது. அதுதான் ஒரு அடிப்படையே. ஆனா இவங்க இங்க தமிழ்நாட்டுல பண்ணின பிரச்சாரமே என்ன? எல்லாத்துக்கும் குடியுரிமை போயிடும், முஸ்லீம்களே இருக்க முடியாது, உங்க அப்பா யாரு, உங்க தாத்தா யாரு, உங்க முப்பாட்டம் யாரு, இது எல்லாம் கேட்பாங்க, உங்க குடியுரிமை போயிடும். எங்க போச்சு? அதுதான் கேட்கிறேன். ஒத்த முஸ்லீம் நண்பர்களை காமிங்க நீங்க எனக்கு. சோ 26 இதெல்லாம் எடுபடாது. இன்னைக்கு இப்ப அப்பட்டமா இன்னைக்கு எல்லாமே இப்ப நம்மள நாட்கள் எல்லாருமே வெளியே சொல்றோம் இல்லையா உண்மை என்னங்கறத. அப்ப மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படும் இல்லையா? இந்த பேட்டி தொடங்கினது என்னவோ பாமகவுல பாருங்க, நம்ம பேட்டியிலுமே தீரல அந்த பிரச்சனை. அதத்தான் சொல்ல வரேன். அப்ப என்ன ஒண்ணுன்னா இந்த நேரேட்டிவ் செட் பண்றது வந்து கிங்கு டிஎம்கே, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல, அது அவங்களுடைய ஸ்ட்ரென்த். சரி. ஆனா பொதுமக்கள் வந்து நம்ம வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்மள வந்து நாங்க வந்து தமிழர்கள், தமிழர்களுடைய மரபு, தமிழர்களுடைய மாண்பு, மேன்மை எல்லாம் பேசுறோம். அப்போ எந்த கட்சி யாரு சொன்னா, நம்மளே இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றோம்னா இது உண்மையா பொய்யான்னு அந்தந்த ஆட்கள் வந்து அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஒருத்தர் சொல்றாருங்கிறதுக்காக இவர் சொல்லிட்டாருப்பா இதான் உண்மைப்பா அப்படின்னு எடுத்துக்க கூடாது. சோ அப்ப அந்த சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த பொய்யை வந்து அடிப்படையா வச்சு கட்டமைக்கக்கூடிய அது எந்த கட்சி பண்ணாலும் நிக்காது. அப்ப நீங்க உண்மையா ஆதாரமா அடிப்படையா வச்சு ஒரு கட்டடம் கட்டினீங்கன்னா அது நிக்கும். சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு எடப்பாடியார் வந்து வீக் ஆயிட்டாரு, அவரை வந்து பாரதிய ஜனதா தான் ஆட்டி வைக்குதுன்னு இவங்க சொல்றதெல்லாம் ஏற்புடையது இல்லை. அகைன் நான் மறுபடியும் பாமகவுக்கே வந்துடுறேன். இது அவருடைய படத்தை போடாம தவிர்க்கிறாங்க. கிரவுண்ட்ல இப்போ வந்து பயணம் எல்லாம் போறேன்றாரா, மக்களை சந்திக்கும். ஆமா, ஒரு 100 நாள் பயணம் போறாரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தவிர்த்து விட்டு பாமகவுக்கு திரு அன்புமணி எடுக்கக்கூடிய முன்னெடுக்கும் அரசியல் லாபம் கொடுக்குமா என்ன? அதாவது வந்து இப்ப கட்சின்னு பார்க்கும்போது கட்சியினுடைய பதவி அதிகாரம் எல்லாம் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் இருக்கு, ஒரு தலைவரா. அதே போல பெருங்கூட்டமும் அவர்கிட்ட தான் இருக்கு. பெருங்கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம் இருக்கு. ஆமா. ஆனா ஒரு பொதுமக்கள்னு பார்க்கும்போது, அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் மேல ஒரு பெரிய அன்பும் அபிமானமும் உண்டு. அப்போ இது ரெண்டாவே நல்லா தெளிவா அன்புமணியும் புரிஞ்சுக்கிறாரு. அதனாலதான் எந்த இடத்துலயும் வந்து ராமதாஸ் அவர்கள் அவங்க விமர்சிக்கிறது இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து அவர் போறக்கூடிய நடைபயணமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணம் தான் இதை அனௌன்ஸ் பண்றாங்க. ஜூலை 25 இருந்து நவம்பர் 1 வரைக்கும் 100 நாள் நடைபயணம்.
அதுல இங்க தமிழக இப்ப இருக்கக்கூடிய திமுக வந்து தமிழகத்து மக்களுடைய உரிமைகளை எப்படி எப்படிலாம் வந்து சிக்கி சீரழிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, பெண்கள் மேல நடக்கக்கூடிய வன்முறைகள் எப்படி இருக்கு, விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதையெல்லாம் முன்னிறுத்தி வந்து இந்த 100 நாள் பயணம் போறாங்க. இது வந்து ஒரு கட்சி சார்ந்து அவங்க போகல, அந்த கட்சியை திடப்படுத்துறதுக்காக போகல. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எப்படி வந்து தமிழக மக்களுடைய உரிமையை வந்து அவங்க அழிச்சிட்டு இருக்காங்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நடைபயணம். பட் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும்ல அவர் போகும்போது இல்ல வராதுங்கிற. அதனாலதான் வந்து அவங்க எந்த இடத்து கேள்வி கேட்பாங்க, போறதுல அப்புறம் பிரஸ் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இல்ல அவங்க சொந்த பந்தங்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களே பார்க்கும்போது கூட கேட்பாங்க, ஐயாவோட ஏன் நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒண்ணு சேருங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கான அது விவாதங்கள் அதுதானே மெயினா இருக்கும்னு நான் பாக்குறேன். கட்டாயம் வரும், எல்லாருமே கேட்பாங்க. போகும்போது என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க, அப்பாவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா, அப்பா தான் அப்படி இருக்காருன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதான்பாங்க. அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபைன் பண்ணிடுவாங்க, என்ன கேட்டா எப்படி பதில் சொல்லணுங்கிறது பூரா அவங்களுக்கு தெரியும். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் அவர்களை விமர்சிக்க மாட்டாரு. விமர்சிச்சாருன்னா அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடும். ஓகே, அதுல அவங்க கண்ணும் கருத்துமா இருப்பாருன்னு தான் நான் பாக்குறேன். ரைட். நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. அண்ணாமலை அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்ல மாட்டேன்றாரு. நடக்க போறது பாஜக ஆட்சின்னு சொல்றாரு. அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு திரு அண்ணாமலை. இல்ல, அண்ணாமலை வந்து இன்னைக்கு அந்த கட்சிக்கு பாடுபட்ட நபரா, பாரதிய ஜனதாக்கு கட்டாயம் பாடுபட்ட நபர். அவர்னால கட்சியை வந்து துரிதமா வளர்த்திருக்காங்களா? ஆமா, துரிதமா வளர்த்திருக்காரு. இன்னைக்கு பாரதிய ஜனதால எத்தனையோ தலைவர்கள் வேலை பார்த்திருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ரொம்ப அக்ரெசிவா வேலை பார்த்து எப்படி வந்து திராவிட கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து வீதி வீதியா ஊர் ஊரா தெரு தெருவா போய் கட்சியை வளர்த்தினாங்களோ அதை மாதிரி நடைபயணம் போயிட்டு அதெல்லாம் பண்ணி அந்த கட்சியை வளர்த்தின ஒரு பெருமை, அதனால ஒரு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு, நிர்வாகிகள்கிட்ட ஒரு செல்வாக்கு அண்ணாமலைக்கு இருக்கிறது வாஸ்தவம். அது அந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுல நமக்கு மாற்று கருத்துல உழைப்புக்கு உண்டான பலன் யாரா இருந்தாலும் கிடைக்கணும், அந்த உழைப்புக்கு பலனை கொடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து எக்ஸ் பிரசிடென்ட். அவரு ஒரு மாநிலத்தினுடைய தலைவரா இருக்கும்போது அவருடைய கட்டளைக்கு கீழ்பட்டு தான் ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து நடந்திருக்கணும். ஆனா அப்பயும் வந்து சீனியர் வெர்சஸ் ஜூனியர் பிரச்சனை பாரதிய ஜனதால இருந்துச்சு. அண்ணாமலையை முழுசா வந்து மூத்த தலைவர்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னாலாம் இல்ல, அன்னைக்கும் முக்கல்கள் முனகல்கள் வந்து இருந்துச்சு. ஆனாலும் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் ஒட்டி தான் எல்லாருமே பயணிச்சாங்க. ஆனா எதிர்த்து வந்து அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு குரல் மாதிரி வந்து கொடுக்கல யாருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு ஃபேன் கிளப் இருக்க மாதிரி வந்து மற்ற தலைவர்கள் அங்க ஃபேன் கிளப் கிடையாது. ஆமா, அண்ணாமலைக்கு இன்னைக்கு தொண்டர்கள் ஃபாலோயர்ஸ்ங்கிறத விட ஃபேன்ஸ் கூட்டம் ஜாஸ்தி. அண்ணாமலை ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன சார் ஃபேன்ஸ்னா ரசிகர்கள் கூட்டம். ஏதாவது படங்கடம் நடிச்சிருக்கணும், ஒன்னும் அப்படி இல்ல. இன்னைக்கு அதுதான் வந்து அம்பேத்கர் சொல்லுவாரு, அரசியல்ல ஹீரோ ஒர்க்ஷிப் வந்து பாவம் அப்படின்பாரு. அரசியல்ல ஹீரோ ஒர்க்ஷிப் பண்ணக்கூடாது. எந்த கட்சியில இன்னைக்கு ஹீரோ ஒர்க்ஷிப் இல்லை. இப்ப எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, விஜய் வந்து ஒரு நடிகன் வராரு, ரசிகர்கள் கூட்டம். நான் சொல்றேன், இன்னைக்கு திமுகல வந்து நீங்க ஸ்டாலின் அவர்கள் அங்க பேசுற கட்சிக்காரங்க எல்லாம் பேசுறத பாத்திருக்கீங்களா? ஒரு ரசிகன் வந்து ஒரு ஹீரோவை பார்த்தா எப்படி பேசும்? இப்ப இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் விஜய் பேசுறதை விட திமுக காரங்க இவர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் அதை விட பேசுறது வந்து அதிக ரசிக மனப்பான்மையில இருந்து தான் பேசுறாங்க. என்ன அழகா பேசுறாருப்பா அப்படின்னு. அவர் பாத்தீங்களா எப்படி நிக்கிறாரு பாத்தீங்களா, மோடி கிட்ட எப்படி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு பாத்தீங்களா, உட்கார்ந்த போச பாத்தீங்களா, நின்ன போச பாத்தீங்களா, பேண்ட் ஷர்ட் பாத்தீங்களா, அரசியல் தலைவருக்கு அவர் எப்படி நிக்கிறாரு, கையை எப்படி, இதெல்லாமா முக்கியம்? அப்ப இது வந்து ஒரு ரசிகர்கள் வந்து சினிமா நடிகனை பாராட்டுறதுக்கும் நீங்க உங்க தலைவரை பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சரி, எந்த கட்சியில இன்னைக்கு ரசிகர்கள் அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி அவர்களோட தொண்டர்கள் அவரை கதாநாயகனா பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பாரதிய ஜனதால மோடி அவங்க எல்லாம் கதாநாயகனா பாக்குறாங்க. இன்னைக்கு எல்லா கட்சியிலுமே இந்த ஹீரோ ஒர்க்ஷிப்ங்கிறது வந்துருச்சு. சோ அதே போல அண்ணாமலைக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்குது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா எங்க எனக்கு ஒரு மாற்று கருத்து வருதுன்னா, இன்னைக்கு வந்து நீங்க தலைவர் இல்ல, இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர். அதையும் நீங்க மனப்பூர்வமா ஏத்திருக்கீங்க. இது அண்ணாமலையும் மனப்பூர்வமா தான் ஏத்திருப்பாரு. எனக்கு அண்ணாமலை கிட்ட இருந்து பிரச்சனை வருதுங்கிறத நான் பார்க்கல. பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா இந்த ஃபேன்ஸ் கிளப் கிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனை வருது. இப்ப உதாரணத்துக்கு சினிமா நடிகர்கள் பெரிய 2 பேர் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஹீரோக்கள் ஒன்னா நடிச்சாலும் ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் உங்க ஆள்னால படம் ஓடுதா, ஏன் ஆள்னால படம் ஓடுதான்னு இதுதான் அந்த ரசிகர் பணமாண்மை வந்து அரசியல் இருந்துதான் இதுதான் சிக்கல். சரி, அந்த கொள்கை சார்ந்து அந்த இப்ப இன்னைக்கு சீமான்ல வந்து நாம் தமிழர் கட்சியில பாருங்க, கொள்கை சார்ந்து அவங்க ஜாஸ்தி பேசுவாங்க, கட்சிக்காரங்களும் தொண்டர்களும். அந்த இடத்துல துதிபாடல் பெருசா இருக்காது. தமிழ் தேசியம் அவங்க பேசுவாங்க. அந்த கட்சியிலயும் சில பேர் வந்து சீமான் பேசுற ஆள் இருக்கு. சில பேருக்கு வந்து தானே ஒரு சீமானா நினைச்ச மாதிரி அவரை மாதிரி கையாட்டணுங்கிறது, முடிய வைக்கணுங்கிறது, கையை எப்படிங்கிறது, இது எல்லாம் வந்து அந்த ரசிக மனப்பான்மையினால வர்றது. அதையும் நம்ம எதிர்க்கிறோம். எந்த கட்சியில இருந்தாலும்
அந்த அரசியல் சித்தாந்தத்தை வச்சு அது அரசியல் கட்சி தலைவரா பார்க்கும்போது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. அப்ப இந்த மாதிரி அண்ணாமலைக்கு வந்து இந்த ஃபேன்ஸ் கிளப் அதிகமாயிட்டனால அண்ணாமலைக்கு வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் கூட அலைன்மெண்ட் இருக்குது. ஆனா அந்த ரசிகர்களுக்கு அவங்களுடைய சிந்தனை என்னன்னா, அண்ணாமலையை தூக்கிட்டாங்கடா கட்சி விட்டு, தலைவரை விட்டு, என்னமா பாடுபட்டார், என்னமா கட்சியை கொண்டு போனார், அவரை இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நம்ம இவ்வளவு நாள் வந்து அதிமுக வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்ப நயினார் நாகேந்திரன் வந்தனால அவர் வந்து அதிமுக கூட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் புரிதல் இல்லாதனால அந்த ஃபேன்ஸ் கிளப்னால வரக்கூடிய பிரச்சனைங்கிறத நான் இதை பாக்குறேன். இந்த அண்ணாமலையே பேசுறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம். இது இந்த அடுத்ததான் சொல்ல வரேன். அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய தலையாய கடமை என்ன இருக்குன்னா, உங்களுடைய ஃபேன்ஸ் கிளப், உங்களுடைய தொண்டர்படை எப்படி சொன்னீங்கனாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருக்கும்போது அவங்களை ஆற்றுப்படுத்தி கட்சியினுடைய சிந்தனை என்னவோ, கட்சியினுடைய குறிக்கோள் என்னவோ அதுதான் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும்னு அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஃபேன்ஸ் கிளப்பை பூரா நயினார் நாகேந்திரன் வார்த்தைக்கு கட்டுப்பட வைக்க வேண்டிய கடமை அண்ணாமலைக்கு இருக்கு. அதை தான் வந்து அங்க அமித்ஷா சொல்லிட்டு போறாரு. நீங்க எல்லாம் பல ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க, எல்லாரும் திரும்பி போயிருப்பீங்க. திரும்பி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒரு சிந்தனை செயல்பாடுகள் பூரா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒத்த சிந்தனையில தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப என்ன அர்த்தம், இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிறார். அதை கடுமையாவே அவர் சாடுறாரு. அவங்க தனிப்பட்ட அந்த கோர் மீட்டிங்ல கூட அதை பேசினதா சொல்றாரு. நான் மாசம் ஒரு தடவை வருவேன், அந்த அதிமுகவினுடைய கிளை செயலாளர்கள் அளவுக்கு நம்ம கிளை செயலாளர்கள் போட அவங்களோட சேர்ந்து போய் பணிபுரியணும், அவங்களோட சேர்ந்து போய் இணைந்து பணியாற்றி அங்க இருக்கக்கூடிய திமுகனால ஏற்படக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை நீங்க அவங்களோட சேர்ந்து போராட்டமா மாத்தணும் எல்லா இடத்துலயுங்கிறார். அப்போ அவங்களுக்கும் தெரியுது இன்னைக்கு. அதனாலதான் இந்த கூட்டணியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிடலாம். ஆனா இது ஜெல் ஆகாது. இப்போ கூட்டணியினுடைய பலன் என்ன, உங்க ஓட்டு எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும், எங்க ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். அப்போ 1+1 2 மாறாம 1+1 வந்து 3 4 6 மாறணும். அதுக்கு தான் அந்த கூட்டணி சினர்ஜிஸ்டிக் கூட்டணியா இருக்கணும். அது இந்த பிரச்சனை இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அமித்ஷாவும் எடப்பாடியும் 2 பேரும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி உடன்பாடு ஏற்படுது. இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் மூலியமா இது ஏற்படல. சரி, அமித்ஷாவும் எடப்பாடி அவர்கள் பேசினா இந்த கூட்டணி ஏற்படுது. அப்ப ஹை லெவல்ல வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஃப்ரீக்வன்சி இருக்கு. இந்த நடுவுல கீழே இருக்கிற ஆளுங்க வந்து குறுக்சால் ஓட்டிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா எதிர் நிலையில இருந்தாங்க. அப்போ உடனே வந்து கையோட தோல் மேல தோல் கை போட்டு ஒன்னா பணிபுரியறதுக்கு உடனடியா வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்க 2 பேரும் புரிஞ்சனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி எலெக்ஷன் டைம்ல ஒண்ணுமா ஆகி அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்கணும். அந்த மாதிரி நடக்கும்போது தான் வந்து திமுகவை நம்மளால வீட்டுக்கு அனுப்ப முடியுங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அண்ணாமலையினுடைய ஒரு பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய கடமையா நான் பாக்குறது, எந்த இடத்துலயும் உங்க ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட ஒவ்வொரு இடத்துலயும் எங்கேயாவது ஒரு டிசன்ட் வந்துச்சுன்னா அதை நீங்க முன்னெடுத்து, இல்ல நம்ம வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் தான் தலைவர், அவருடைய சொல்படிதான் நம்ம கேட்கணும், அவருடைய டைரக்ஷன் பிரகாரம் தான் நம்ம போகணும், அப்படி போனாதான் இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்கிறத அவர் நிர்ணயிக்கணும். அண்ணாமலை அவர்களும் வந்து இன்னைக்கு துரிதமா வேலை பார்த்திருக்காரு. வயசும் கம்மியான வயசு தான், 40 வயசு தான் ஆகுது. IPS படிச்சிருக்காரு. நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டியும் அவர்கிட்ட நல்லா இருக்கு. எதா இருந்தாலும் ஒரு தைரியமா, ஒரு அக்ரெசிவ் பொலிட்டீஷியன், ஒரு பெரிய டேட்டாவோட புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய ஆளு. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா மாதிரி கட்சியில அவருக்கு பொறுமை தேவை, பொறுமை இருக்கணும். பொறுமை கடலினும் பெரிது. அந்த மாதிரி பொறுமையா இருந்தாருன்னா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக பாடுபட்ட தமிழகத்துல பெரிய வெற்றி ஏதாவது பெற்றிருக்கா பாரதிய ஜனதா? அந்த அளவுக்கு பெரிய வெற்றி இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு எல் கணேசன் என்னவா இருக்காரு, CP ராதாகிருஷ்ணன் என்னவா இருக்காரு, தமிழிசை சவுந்தரராஜன் என்னவா இருந்தாங்க. சோ இந்த மாதிரி அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு எல் முருகன் தோத்தார், இருந்தாலும் அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுக்குறாங்க. அப்ப இத்தனை வந்து கட்சிக்காக பாடுபடுறது யாருன்னு தெரிஞ்சு பார்த்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவியை தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைனாலும் ஒரு இந்தியா லெவல், ஏன்னா இன்னைக்கு அதிகமான மாநிலத்தில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி இதுவரைக்கும் இந்தியாவாண்டால ஒரு பலம் பொருந்திய கட்சியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு திறமை மிக்க ஆளை வந்து ஒரு நல்ல பதவியில கொண்டு போய் உட்கார வைக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பதவிக்கு பஞ்சம் இல்லை அந்த கட்சியில. அண்ணாமலை அப்ப பொறுத்தா பூமி ஆழ்வார். ஆனா இவர் வந்து பொறுமை இல்லாம வந்து நடந்தாருன்னா கட்டாயம் அந்த மாதிரி கட்சி வந்து இந்த மாதிரி பொறுமையே இல்லாம இருக்கிறவங்களையும் அவங்க வந்து சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அண்ணாமலை பொறுத்தால் கொஞ்சம் பூமி ஆழ்வார் கட்டாயம். அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு அதான் சொல்றேன், யங் பிளட் அவருக்கு, நல்ல ஒரு அக்ரெசிவ் பர்சன், நல்ல படிச்சவர், ஓரளவுக்கு ஆர்கனைசேஷனை பத்தி நல்லா தெரிஞ்சவர், மேனேஜ்மெண்ட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆளு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் கொஞ்சம் பொறுமை காத்தாருன்னா அவருக்கு இன்னைக்கு பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதாவில். அதைத்தான் அமித்ஷாவே போன தடவை சொல்றாரு, இல்ல இவருக்கு உண்டான பதவி கட்டாயம் அவரை தேடி வரும்னு. ஏன்னா அந்த கட்சி வெறும் 2 MP இருந்த கட்சி
இன்னைக்கு வந்து அவங்க வந்து 3வது முறையா தொடர்ந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இந்தியாவை ஆள்ற அளவுக்கு இன்னைக்கு பலம் பொருந்தி வந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பொறுமையா வந்து ஒவ்வொரு காயா நகர்த்தி இருக்கணும். ஒவ்வொரு செங்கல்பாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு ஜல்லியா எடுத்து வச்சு அந்த கட்சியை கட்டியிருக்காங்க. அப்ப அத்தனை பேர் வந்து கட்சிக்காக பாடுபட்டவங்க இருப்பாங்க. இவங்க வந்த உடனே இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து சாதாரண பதவியா கிடைச்சது. வந்த உடனே துணைத் தலைவரா வந்தாரு, உடனே தலைவர் ஆயிட்டு யாருக்கும் இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தது இல்லை. ஏன்னா அண்ணாமலையினுடைய அந்த திறமை புரிஞ்சனாலதான் அதை கொடுக்குறாங்க. அப்ப அண்ணாமலையை அடையாளம் காணப்பட்டது யாரு? இவங்க இங்க யாரோ தமிழக பாரதிய ஜனதாவை அடையாளம் காட்டுச்சு இல்ல, அவங்க மேல இருந்து அவங்க அடையாளம் கட்டி நேஷனல் பிஜேபி வந்து இன்னைக்கு அண்ணாமலையை அடையாளம் காமிச்சு இந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்கு காமிச்சது மேல இருக்கக்கூடிய ஆட்கள். அப்ப அவங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு எந்த நேரத்தில். ஏன்னா 2024 தேர்தல் விளையாட்டு வேற, 2026 தேர்தல் விளையாட்டு வேற. அப்ப 24க்கு அண்ணாமலையினுடைய லீடர்ஷிப் தான் அங்க ஹெல்ப்ஃபுல். ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மதேஷ் 100க்கு 100 பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காது, வீக்னஸ் இருக்காது. ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம் நம்ம, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இது நிறுவனங்களுக்கு மட்டும் இல்ல, கட்சிக்கு மட்டும் இல்ல, தனி மனிதனுக்குமே போடுவாங்க. அப்ப அந்த மாதிரி அண்ணாமலைக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, சில வீக்னஸும் இருக்கு. நயினார் நாகேந்திரனுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு, வீக்னஸ் இருக்கு. அப்போ அந்த கட்சி மேலிடம், ஒவ்வொரு கட்சியிலும் மேலிடம் என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டு எந்த மாதிரி சூழ்நிலைக்கு எந்த மாதிரி தலைவர்களை எங்க வைக்கணுங்கிறது தான் மேல இருக்கக்கூடிய ஆட்களுடைய வேலை. அதுதான் அவங்களுடைய திறமை. யாரை எந்த நேரத்துல எந்த இடத்துல பதவி எந்த பதவியில வைக்கணுங்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு 2026 ஒரு கூட்டணி அமைச்சுதான் நீங்க இன்னைக்கு களங்காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அப்ப அதிமுகவுக்கும் இங்க அண்ணாமலைக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தனால இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து தலைவரா இருந்தாருன்னா அது ஏற்புடையதா இருக்காது, அது இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு உதவாதுங்கிறனாலதான் இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரனை கொண்டு வராங்க. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப அந்த நயினார் நாகேந்திரன் அதிமுகல இருந்து வந்தாலும் இன்னைக்கு அண்ணாமலையினுடைய பல ஸ்ட்ரென்த் நயினார் நாகேந்திரன்ட்ட கிடையாது. ஆனா அதுவே வந்து முழுக்க தலைமைத்துவம்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு இவர் வந்து ஒரு அடிப்படை தேர்தல் அரசியல்வாதி நயினார் நாகேந்திரன். இன்னைக்கு கூட்டணியை எப்படி உட்கார்ந்து பேசுறது, எப்படி வந்து நம்ம கூட்டணி கட்சிகள் வந்து மனசோர்வு அடையாம பாத்துக்கிறது, எப்படி வந்து எந்த இடத்துலயும் அவங்க காயப்படாம இருக்கிறது, எப்படி லாபகமா பேசி அதிக சீட்டுகளை வாங்குறது, அதிக சீட்டுகள் வாங்குறது மட்டும் இல்ல ஜெயிக்கக்கூடிய சீட்டுகளா எப்படி வாங்குறது, இந்த மாதிரி தேர்தல் சார்ந்த அரசியல்களை வந்து யுக்தி தெரிஞ்சால் நயினார் நாகேந்திரன். அப்போ பாரதிய ஜனதா அன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுக்கு அவரு வேணும். இன்னைக்கு இந்த எப்படி வந்து நம்ம கிரிக்கெட் டீம்ல பாருங்க 2020க்கு ஒரு கேப்டன்ஷிப் வைப்பாங்க, ஒன் டேக்கு ஒரு கேப்டன்ஷிப் வைப்பாங்க, டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு கேப்டன்ஷிப் வைப்பாங்க, ஒரே ஆள் எல்லாத்துக்கும் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இது வரும்போது அண்ணாமலை அவர்கள் பொறுமை காத்தாருன்னா கட்டாயம் அவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரி ஒரு பெரிய பதவி வந்து அவர் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுக்கு பொறுமையா இருக்கணும். அவரு நிறைய விஷயங்கள் சார் நீங்க பேசியிருக்கிறது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி நந்தகுமார் சார். நன்றி மதேஷ்.